வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆட்டுக்குடல் வறுவல் தான் செய்ய போகிறோம். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் ரொம்ப சுலபமாக வீட்டிலையே இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ அளவுக்கு ஆட்டுக்குடல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடிடலாம். குறைஞ்ச தீயில 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குறைஞ்ச தீயில 3 விசில் விட்டு எடுத்தாலே ரொம்ப மிருதுவாக வெந்துடும். மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ இந்த ஆட்டுக்குடல் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். கையில் நசுக்கினாலே மசிஞ்சு போகும். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 200 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், 3 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மிதமான தீயிலேயே ஃப்ரை பண்ணணும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். குறைஞ்ச தீயிலேயே பரட்டி விடணும், இல்லைன்னா கருகிரும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த குடலை தண்ணியோடைய சேர்த்துடலாம். குடலை சேர்த்து கலந்து விட்ட பிறகு மசாலாவோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குடல் நல்லா கொதித்து வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். அல்லது ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கலந்து ஊற்றிடலாம். நிறைய ஹோட்டல்களில் கிரேவி திக்காகிறதுக்காகவோ அல்லது வறுவல் திக்காகிறதுக்காகவோ இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்டை உபயோகிச்சுக்கோங்க. மட்டன் மசாலா சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில கலந்து விடுங்க. இந்த வறுவல் கெட்டியாயிரும். இது கொஞ்சம் லேட் ஆகும்போது இன்னுமே கெட்டியாயிரும். பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த குடல் வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.